சங்கர், உங்களுக்கு இந்த சமையல் வேலையை தவிர வேற எந்த வேலையுமே தெரியாதா? உண்மையே சொல்றேங்க, வேற எல்லா வேலையும் ஓரளவுக்கு தெரியும். இந்த வேலை தான் சுத்தமா தெரியாது. பின்னையே இந்த வேலைக்கு வந்தீங்க? உங்க வீட்டுல இந்த வேலை தானங்க காலியா இருந்தது. ஒண்ணும் கவலைப்படாதீங்க, சீக்கிரத்துல கத்துக்குருவேன். ஏடா சங்கர், சாப்பாடு ரெடியா? ஆயிக்கிட்டு இருக்கு. என்னன்னா இது, சமைக்க தெரியாதவரை போய் சமையல் வேலைக்கு வச்சிருக்கேன். நாம எப்படித்தான் சாப்பிடுறது? என் கல்யாணம் நடக்க வரைக்கும் நீ பட்னி கடை. நான் இருப்பேன், சித்தப்பாவை எப்படி சமாளிக்கிறது? உங்க சித்தப்பாவை நான் சமாளிச்சுக்கிறேன். என்னடா வச்சிருக்க? சாம்பார். ஆமா, ரசம் வைக்கல? இதையே மேலாக எடுத்தா ரசம், கலக்கி எடுத்தா சாம்பார், வத்த வச்சா வத்த குழம்பு. இப்ப சாப்பிடலாமா? ஓ, சாப்பாடு ரெடி. சித்தப்பா. சிஷ்யா, குருநாதா, இன்னைக்கு என்னடா சமையல்? வெந்தய சாம்பார், வெந்தய ரசம், வெந்தய வத்த குழம்பு. இதெல்லாம் எனக்கு பிடிக்கும்னு உனக்கு எப்படா தெரியும்? சாமியாருக்கு என்ன பிடிக்கும், சம்சாருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன செஞ்ச? நான் ஒண்ணும் செய்யல சார். காரம் காரம் சித்தப்பா, காரம். என்னடா காரம்? பிரம்மச்சரியத்துக்கு நல்லதுங்க. அப்படியா? இங்க விடு, விடுறா, நல்லா விடு. என்னடா சிஷ்யா, ஒரே பெருங்காயமா இருக்க. பிரம்மச்சரியத்துக்கு நல்லதுங்க. சித்தப்பா, உப்பே இல்ல. உப்பு இல்லையா? என்னடா அது, உப்பே இல்லையா? பிரம்மச்சரியத்துக்கு நல்லதுங்க. அப்படின்னா இந்த பயலுக்கு நிறைய போடு. வேண்டாம் சித்தப்பா, எனக்கு வயிறே சரியில்லை. தயிர் சாதமும் கொஞ்சம் ஊறுகாயும் போதும் சித்தப்பா. இத முதல்ல சொல்றதுக்கு என்ன? குருவே, வாய்க்கு ருசியா சாப்பிட வேண்டிய வயசு பிள்ளைங்க பிரம்மச்சாரிக்கு செஞ்ச சாப்பாடு எப்படிங்க பிடிக்கும்? ராமு, நீ நினைச்சபடி சாப்பிடணும்னா என்ன செய்யணும்? காலாகாலத்துல கல்யாணம் பண்ணிக்க. சிஷ்யா, அபச்சாரம் அபச்சாரம். உங்களை சொல்லலைங்க, இவனைத்தாங்க நான் கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன். இப்படியே எவ்வளவு காலத்துக்கு கஷ்டப்படுறது? பிரம்மச்சாரியா இருக்கிறது ஒரு கஷ்டமா? உங்க வயசுக்கு சரி, இந்த வயசுக்கு. இந்த வயசை தாண்டி தாண்டா நானும் வந்திருக்கிறேன். நீங்க அனுமார் பக்தர், தாண்டுவீங்க. தம்பி தாண்டணுமே. தம்பியும் தாண்டித்தான் ஆகணும். இந்த அனுமார் பவனத்துல எல்லாரும் பிரம்மச்சாரியா தான் இருக்கணும். கல்யாணங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அஞ்சனேயா, அனுமந்தையா. சித்தப்பா எங்க போறாரு? காசி தீர்த்தத்தை காதுல தெளிச்சிட்டு போறாரு. சங்கரா, உன் முயற்சி தோல்வி அடைஞ்சு போச்சே, ஒண்ணும் நடக்கலையப்பா. தோல்வியே வெற்றிக்கு அறிகுறி. பொறுத்திருந்து பார். சாம்பார். வானகமே, வையகமே, வந்தோரை வாழ வைக்கும் தமிழகமே, உன் வயிற்றிலே பிறந்த ஒரு ஏழை மகனுக்கு வாழ வழி இல்லை. SSLC படித்தும் வேலை இல்லை, மேல் படிப்புக்கு பணம் இல்லை. பணம் இருப்பவனுக்கு மூளை இல்லை, மூளை இருப்பவனுக்கு பணம் இல்லை. இவை இரண்டுவே எனக்கு இல்லை. என்னை யாரும் தடுக்காதீர்கள், என்னை யாரும் தடுக்காதீர்கள். கயத்தாத்தங்கரையிலே கட்ட புளிய மரத்திலே கட்ட பொம்மனுக்கு தூக்கு, இந்த அனாதை சங்கருக்கு அத்தி மரத்திலே தூக்கு. என்னை யாரும் தடுக்காதீர்கள், என்னை யாரும் தடுக்காதீர்கள். ஐயோ, இங்க தடுக்கிறது கூட யாரும் இல்லையே. அம்மா, நீ எங்கே இருக்கிறாய்? சொர்க்கத்திலா நரகத்திலா? என்னைய பத்த நீ என்ன சொர்க்கத்திலே இருப்ப, நரகத்துலதான் இருப்ப. இதோ நீ இருக்கும் இடம் தேடி நானும் வருகிறேன். அம்மா, யார வர்றாங்க? கடல்ல விழுந்து சாகலான்னு போன எனக்கு கடவுளே இங்க ஒரு கயிறு போட்டு வச்சிருக்காரு. பெரியப்பா, ராமு, என்ன மன்னிச்சிடுங்க. ஐயோ, யாரோ வராங்களே. இனிமே நான் ஏன் உயிர் வாழணும்? எனக்கு எதுக்கு சிரமம்னு முன்கூட்டியே யாரோ கைத்த போட்டு வச்சிருக்கான். அவன் எங்கிருந்தாலும் வாழ். கடவுளே. சீதா, சீதா. என்னங்க இது? ஆமா சீதா, நீ இதுக்கா இங்க வந்த? காதல் ஏற்பட்ட தோல்வினால தற்கொலை செஞ்சுக்க வந்த. இது எனக்காக போட்ட கயிறு. அம்மா, 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 ஏமா பொய் சொல்றேன்? அது நான் போட்ட கயிறு, அனாவசியமா தொங்கிக்கிட்டு இருக்குது. நீ போட்ட கயிறா? ஆமா, நீ யாரு? நீ எதுக்காக தற்கொலை பண்ணிக்கணும்? என் பேரு சங்கர். நான் SSLC படிச்சிருக்கிறேன். சொந்தமா நாடகம் நடத்தினேன், லாஸ் ஆயிட்டேன். கொத்தவால் சாவடியில இருந்து கோடம்பாக்க வரைக்கும் வேலை தேடினேன், தேடினேன், தேடிக்கொண்டே இருந்தேன். பசி மயக்கத்துல ஒரு வீட்டு திண்ணையில போய் உட்கார்ந்தேன். விறுவிறுன்னு வீட்டுக்காரன் வந்து வாடகை கேட்கிறான். ஏன்டா இவ்வளவு நேரம் உட்கார்ந்தேன்னு? இவ்வளவு மோசமான பட்டணத்துல எப்படி வாழ முடியும்? அதனாலதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். என்ன தடுக்காதீங்க, தடுக்காதீங்க. இல்லப்பா, நீ செத்து போயிட்டா திரும்பி வரவே மாட்டேன். நான் என்ன திரும்பி வர்றதுக்கா சாகுறேன்? என்ன தடுக்காத. இல்லங்க, வேலை கிடைக்கலங்கிறதுக்காக தற்கொலை பண்ணிக்க நினைக்கிறது கோழத்தனம். வேலை தேடி அலைஞ்ச செத்தா அது உங்களுக்கு பெருமை. இது கூட நல்ல யோசனை. சரி சரி, நீங்க 2 பேரும் லேட் பண்ணாதீங்க. கயிறா இருந்தாம நான் பாத்துக்கிறேன். சீதா, ராமு, சீதா, நம்ம சாவுலையாவது ஒண்ணு சேர்ந்து. வா சீதா. ஆமா, இப்பதான் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களே, அப்புறம் எதுக்காக தற்கொலை செஞ்சுக்கிறீங்க? அதானே. வாழ்க்கையில ஒண்ணு சேர முடியலையே. ஏன்? நான் இவரை காதலிச்சேன், ஆனா இவர் என்ன கைவிட்டுட்டாரு.
அதனால தான் இந்த முடிவுக்கு வந்தேன். ஏன்பா இது உனக்கே நல்லா இருக்குதா? இப்படி செய்யலாமா? நான் என்ன செய்வேன்? எங்க சித்தப்பா ஒரு பிரம்மச்சாரி. எல்லாரும் பிரம்மச்சரியத்தை தான் கடைபிடிக்கணும்னு வற்புறுத்திக்கிட்டே இருக்காரு. அப்படி மீறி நீ கல்யாணம் பண்ணிட்ட, டேய் ராமு, என் பணத்தை தானே நீ பார்க்க முடியும்னு என்ன பயமுறுத்திக்கிட்டே இருக்காருப்பா. உங்க சித்தப்பா வெறுத்துட்டு வந்துட வேண்டியதானே? முடியாது. எங்க சித்தப்பா கிழிச்ச கோட்டை நான் தாண்டவே மாட்டேன். அப்ப ஒண்ணு செய், என்னைக்காவது கோடு கிழிக்க மறந்தா ஓடியாந்துரு. என்னப்பா நீ விளையாடிக்கிட்டே இருக்க? எங்க சித்தப்பா சம்மதம் இல்லாம நான் எந்த காரியமும் செய்யவே மாட்டேன். அப்புறம் ஏன் நீ எல்லாம் லவ் பண்ற? அப்ப உங்க சித்தப்பாவை சம்மதிக்க வை. எங்க சித்தப்பா சம்மதிக்க மாட்டாரு. அந்த பொறுப்பை என்கிட்ட விடு. காவி உடை, நெத்தியிலே பட்டை, கழுத்திலே உத்தராட்ச கொட்டை. நீங்கள் யார் சுவாமி? உங்க மகன் ராமுன்னு சொல்லுங்க. சொல்லல சாமி. கூப்பிட்டு கேளுங்க. கேக்கு. ராமு, ராமா, கூப்பிட்டீங்களா சித்தப்பா? ஐயா உன்னை தேடி வந்திருக்காரு. இவர் யாரு? அதான் சித்தப்பா, நான் நேத்தே சொல்லல நம்ம வீட்டு சமையல் வேலைக்கு ஒரு ஆள் வருவான்னு. சமயக்கார பய எனக்கு சமமா வந்து உட்காரனே. உட்கார்ந்தா என்னங்க? அட உட்கார்றதுல என்னங்க தப்பு? கேவலம் கார் ஓட்டுற டிரைவர் முதலாளி பக்கத்துல உட்கார்ந்துட்டு போறான். காலமெல்லாம் உங்களுக்கு நான் சோறு போட போறேன். நீயா? சமைச்சு போட போறேங்க. நான் உட்கார்ந்தா என்னங்க தப்பு? ராமு என்ன இப்படி பேசுறான்? சித்தப்பா அவன் எப்பவுமே இப்படித்தான் வெளிப்படையா பேசுவான். நம்ம எல்லாம் மறைச்சு வச்சுக்கிட்டா பேசுற முட்டாள் முட்டாள். டேய் உன் பேர் என்ன? என் பேர் சங்கருங்க. என்ன பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? நல்லா தெரியுங்க. ரெண்டு சொல்லு. உங்களுக்கு 52 வயசாயிருச்சு. இதுவரைக்கும் கல்யாணமே செஞ்சுக்காம கட்ட பிரம்மச்சாரியா இருக்கிறீங்க. பிரம்மச்சரியத்தை பத்தி 10 புஸ்தகம் எழுதிருக்கிறீங்க. அது விக்கிதோ விக்கலையோ அத பத்தி கவலைப்படல. 11வது புஸ்தகமும் எழுதிட்டீங்க. அது அச்சாயிட்டு இருக்குன்னு சொன்னேங்க. அப்படியா? பிரம்மச்சரியத்தை பத்தி நான் எழுதின புஸ்தகத்தை எல்லாம் படிச்சிருக்கிறியா? ஓ, தூக்கம் வரலன்னா நிச்சயம் அதைத்தாங்க படிப்பேன். அப்படி படிச்சவனுடைய விளைவு தாங்க நான் இந்த கோலத்துக்கு ஆளாயிட்டேன். சுருக்கமா சொல்ல போனா உங்களுடைய தாசனுங்க நானு. என் பேரை கூட இன்னையில இருந்து பரமசிவதாசன் வச்சுக்க பிரியப்படுறேன். இனிமே நீங்க தாங்க எனக்கு குரு. என்னங்க என்ன செஞ்ச? உங்க காலை தொட்டு கும்பிட்டேங்க. இனிமே எதை செஞ்சாலும் சொல்லிடுச்சு. ராமு எங்கேயோ பிறந்தவன் என் புஸ்தகத்தை படிச்சுட்டு எனக்கே சிஷ்யனா வந்துட்டான். குருவையே நேர்ல பார்க்காத ஏகலைவன் மாதிரி. துரோணர் மாதிரி கட்டவரல கேட்க மாட்டீங்களே? தப்பு செஞ்சா தலையே கேட்பேன். தலே நான் அப்படி நடக்க மாட்டேங்க. பையா, ஐயா, இன்னையிலிருந்து நீ சமயக்கார மாத்திரமல்ல, என்னுடைய பரமானந்த சிஷ்யன். ஓய்வு நேரத்துல ஊருக்குள்ள போய் என்னுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லி மக்களை திருத்துவாயாக. திருத்தத்தாங்க வந்திருக்கிறேன். சந்தோஷம். சொக்கலிங்க ஆரம்பிச்சிட்டியா? ஏப்பா நீயே உன்னை கெடுத்துக்கிற? ஆமா கதிரேசா, நாமே தான் நம்ம கெடுத்துக்கணும். இன்னொருத்த வந்து நம்மளை கெடுக்கிறதுக்கு விடக்கூடாது. தன் கையே தனக்கு உதவி. திருவள்ளுவர் சொல்லல? திருவள்ளுவர் அப்படி சொல்லியிருக்காரு. இன்னும் நீயா சொல்லிருக்க? பெரியவங்க சொன்ன வழிதானே இது. நீ கம்பராமாயணம் படிச்சிருக்கியா? நீ கம்பராமாயணம் படிச்சிருக்கியா? நான் ஏன் படிக்கிறேன்? நான் தானே அதை எழுதினேன். என்னது? கம்பர் தான் கம்பராமாயணம் எழுதுனதா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அவரு காப்பி அடிச்சிட்டாரு. ஓட்ட விடு. என்ன ஒரு மாதிரியா சிரிக்கிற? தண்ணி போட்டியா? ஏண்டா இப்படி பாழா போற அளவு? கதிரேசா, அதோ போகுத பொம்பளை கன்றாவியா இல்ல நாட்டு போறான். அது என் தங்கச்சிடா. ஐயோ, நான் அதை சொல்லலப்பா, நான் அதை சொல்லல. அது பக்கத்துல போகுது, அத பாரு. கன்றாவி. பாவி, அது என் பொண்டாட்டிடா. ஐயோ, இது என்னடா இது? தெருவுல போற பொம்பளை எல்லாம் உனக்கு உறவா இருக்குது. ஏண்டா தண்ணிய போட்டுட்டு என் பொண்டாட்டிய போய் கன்றாவியா இருக்குங்கிறிய? அவன் என்ன கன்றாவியாவா இருக்கா? இல்லப்பா, உன் பொண்டாட்டி கன்றாவி இல்ல, அழகா இருக்கா. நல்ல அழகு. ஜம்முன்னு இருக்கா உன் பொண்டாட்டி. என் பொண்டாட்டி அழகுன்னு நீ வர்ணிக்கிறியா? ஐயோ, இது என்னடா இது? வம்பா போச்சு. அழகுனாலும் திட்டுறான், கன்றாவினாலும் திட்டுறான். உன் பொண்டாட்டி அழகும் இல்ல கன்றாவியும் இல்ல, ரெண்டும் கட்டா. மடையா மடையா, உன்னை எனக்கு தெரியும், நான் பொறுத்துக்கிறேன். இன்னொருத்தன் பொண்டாட்டி இந்த மாதிரி பேசினா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? ஒண்ணு உதப்பான். அவன்லாம் மானஸ்தன். உனக்கே விடு விடு. கவுல் போட்ட பொம்பளை வருது பாரு. கவுல் தாண்டா அழகாய். நான் பேசிட்டு வந்துடுறேன். மேடம், குழந்தை ரொம்ப அழகா இருக்குது. உங்க குழந்தை தானே? ஆமா, தேங்க்ஸ். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுப்பா. ஐயோ, கதிரேசா,
அவ என்னை எப்படி அடிச்சா தெரியுமா? எப்படி அடிச்சா? ஏட்டா அவ என்ன அடிச்சா? என்னடா குழந்தை அவளுதுங்கிற அவளை போய் கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்ட? கல்யாணம் ஆயிடுச்சான்னு முதல்ல நீ கேட்டிருக்கணும். சரி சரி, அதோ ஒரு கவுன் வருது, அதுங்கிட்ட கரெக்டா கேட்கணும். மேடம், இன்னொரு கவுனா? மேடம், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகலையா? குழந்தை ரொம்ப நல்லா இருக்குது. உங்க குழந்தை தானே? பெரியப்பா பெரியப்பா, என்ன இது கலாட்டா? ஓஹோ, இது ஓகேலா? ஆமா, லேடிஸ் கிட்ட பார்த்து பிஹேவ் பண்ண சொல்லுங்க. பிளடி ஃபூல். ஏன் பெரியப்பா இந்த மாதிரி செய்றீங்க? உங்களை பெரியப்பான்னு சொல்லிக்கவே எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. சித்தப்பான்னு சொல்லிக்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவானே. சீதா, முதல்ல அவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போ, கொஞ்சம் தெளியட்டும். ராமாயணத்தை நான் தான் எழுதணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஐயோ, போய் சொல்றியடா பாவி. நீ எழுதினேன்னு எங்க நான் சொன்னேன்? நான் எழுதினேன்னு சொன்னேன். இரு, கொஞ்சம் ஊத்திக்கிறேன். கொஞ்சம் மீதி வைங்களேன். ஏன், உனக்கு வேணுமா? ஐயோ கர்மம், வாங்க வீட்டுக்குள்ள. சரிங்க, வாங்க டிஃபன் சாப்பிட. இந்த பாருங்க, என்ன வாங்க போன்னு சொன்னா நான் சாப்பிட மாட்டேன். வேற எப்படி? என் பேரு உமா. உமா, டிஃபன் சாப்பிட. உட்காருங்க. பரவாயில்லைங்க. பரவாயில்ல, உட்காருங்க. சரி. நீங்க உட்காருங்கண்ணா. ஐயோ வாண்டாங்க. பரவாயில்லைங்க. டிஃபன் சாப்பிட. நீங்க சாப்பிடுங்க. நீ சாப்பிடுங்க. நீ சாப்பிடு. நீங்க நீ அம்மா, இந்த கண்ணில் ஏதாச்சும் இருக்கான்னு பாரு, உறுத்துது. சாரி சங்கர், சட்னி கையோட கை வச்சுட்டேன். ஐயோ, சட்னி கையா? ஐயோ, இப்ப தலை ரொம்ப எரியுது. ஐயோ, ஐயோ. சங்கர் சங்கர், சித்தப்பா சித்தப்பா. சித்தப்பா, சரி நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். அங்க பாருங்க. என்னது? இல்லப்பா, இங்க என்ன நடந்தது? அதைத்தான் கேளுங்க. என்னடா இதெல்லாம்? யார பாத்தடா விடாங்க. மகனே பரமசிவம், துண்டடிச்சு விடுப்பா. நான் உன் வீடு தேடி வந்திருக்கேன். உனக்கு யாருன்னு புரியலையா? நீ என் மேல வச்சிருக்கிற பக்தி இவ்வளவுதானா? ஜெய் ஸ்ரீராமா, ஜெய் ஸ்ரீராமா. அறிவட்டம் முண்டா, உனக்கு தெரியல? என் சிஷ்யன் மேல ஆஞ்சநேயர் வந்திருக்காரா? ஒத்துக்கிறாரு. பகவானே பக்தா, பகவானே பக்தா, பகவானே பக்தா, பகவானே பக்தா. பகவானே, சுவாமி, தங்களின் இந்த திடீர் விஜயத்திற்கு காரணம் என்னவோ? என் மீது அன்பு கொண்டிருக்கும் பக்தனை காண வருவதற்கு காரணம் வேண்டுமா? பரமசிவா, உன்னை போன்ற ஒரு பக்தனை யாம் பெற்றதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். தன்யனானேன் சுவாமி, தன்யனானேன். பகவானே, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். என் மகன் ராமு இருக்கானே, அவன் திருந்துவானா? நல்லபடியா வருவானா? கண்டதை கேட்காத, அதெல்லாம் விதிவிட்ட வழி. எனக்கு நேரமாகுது, நான் மரமேறேன். மரமேறேன் அச்சாரா, கொஞ்சம் இருங்க. எல்லா சாமியும் மலை ஏறேன்னு தான் சொல்லும், இது மலை ஏறேன்னு சொல்லுது. மழையா வந்திருக்கிறது யாரு? அனுமார் பகவான்டா. மரத்துலதான் ஏறுவார், மலையை தூக்குவார். ஓஹோ, அப்பேற்பட்ட சாமி நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. அதுக்கு நாம மரியாதை காட்ட வேண்டாமா? ஒரு நிமிஷம் வந்துடுறேன். வந்துருச்சு சார். சாமி கை நீட்டுங்க. சாமி கூட வச்சுட்டேன். ஆமாம், கொளுத்து சூடத்தே. நீங்க இத வாயில போடுங்க. கையில என்னது? எழுந்திரிக்கோ. இல்லடப்பா ஐயா, சூடத்தை வாயில போட்டுக்குச்சு, சொன்ன மாதிரி மரம் ஏறிடுச்சு. என்ன செய்யுது சாமி? சாமி, சங்கரா, சங்கரா. என்ன என்னங்க? உனக்கு ஒண்ணும் தெரியாது நடந்ததெல்லாம். உன் பேர்ல ஆஞ்சநேயர் வந்தாரா? ஆஞ்சநேயரா? ஆஞ்சநேயர் என்ன இங்க தொத்திக்கிட்டா இருக்கிறாரு, அவர் போயிட்டாரு. நீ ஒண்ணும் பயப்படாத. நீயும் இருக்கிறிய மூஞ்சி மாத்திரம் ஆஞ்சநேயர் மாதிரி. அதுல ஒண்ணும் குறைச்சல் என்ன?